இந்த வில்லேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு வழக்கம் இருக்கு. அது என்னன்னா, இப்ப ஒருத்தவங்களுக்கு 60 வயசு ஆகும்ல, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வயசானவங்களை கொண்டு வந்து ஒரு குகைக்குள்ள வச்சு அதை மூடிடுவாங்க. இப்படி பண்றதுனால அடுத்த வருஷம் நல்ல மழை பெய்யும் அப்படிங்கறது அந்த வில்லேஜ்ல இருக்க மக்களோட நம்பிக்கை. இப்ப அந்த குகைக்குள்ள வந்து அந்த வயசானவங்களை விட்டாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க பையன் தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணும். ஒவ்வொரு டைம் அவங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து அவங்க சாப்பிட்டு முடிக்கிறப்போ ஒரு கல்லை வச்சு மூடுவாங்க. இப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கல்லா வச்சு வச்சு லாஸ்ட்ல வந்து அந்த குகையே ஃபுல்லா மூடிடுவாங்க. அந்த வயசானவங்க அந்த இருட்டுக்குள்ள தனியா சர்வே பண்ண ட்ரை பண்ணணும். இன்னைக்கு ஹைஜியோட அம்மாவுக்கு 60வது பிறந்த நாள். இப்ப அவங்க அம்மா அவங்க மருமக கிட்ட எனக்கு வெள்ளை பாயில்டு சிக்கனை வந்து குக் பண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க மருமகளும் ஆசாசியா செஞ்சு வந்து குடுக்கறாங்க. அந்த அம்மாவுமே சாப்பிடுறாங்க. அவங்க வந்து ஸ்லோவா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க பையனும் சாப்பிடு சாப்பிடு, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே நீ உட்காந்து சாப்பிடுமா, என்னமா நினைச்சிட்டு இருக்க, இவ்வளவு பொறுமையா சாப்பிட்டா எனக்கு வேலை இருக்குல்ல, நான் போகணுமா, கொஞ்சம் சீக்கிரமா தான் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இதை கேட்டு அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே சாப்பிடுறாங்க. ஏன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு கல் எடுத்து வச்சிருவாங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க வேணும்னே பொறுமையா சாப்பிடுறாங்க. இதை தெரியாத ஹைஜியும் திரும்ப திரும்ப அம்மா சீக்கிரம் சாப்பிடுமா, நான் மீன் பிடிக்க ஃப்ரெண்ட்ஸோட போகணும், சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவங்க அம்மாவும் வேகமா சாப்பிட்டு முடிச்சு அந்த ஸ்பூனையும் பவுலையும் அவங்க பையன் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அவங்க பையன் ஒரு கல் எடுத்து வைக்க வராரு. அதை பார்த்து அவங்க அம்மா வேண்டாம்பா அப்படின்னு சொல்லி அந்த கல்லை தட்டி விட போறாங்க. இதை பார்த்து அவங்க பையனும் அம்மா தள்ளி விடாத, இப்படி மட்டும் நீ தள்ளி விட்டீங்கன்னா இந்த கிராமத்துக்கே மழை பெய்யாம போயிடும், அது மட்டும் இல்லாம நீ இப்படி தள்ளி விட்டே இருந்தா நாளைக்கு உனக்கு சாப்பாடு கூட நான் கொண்டு வர மாட்டேன் சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவுமே ரொம்ப பயந்துடுறாங்க. இதை பார்த்திருந்த அவங்க மருமகளுமே அழுகுறாங்க. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது 1000 வருஷமா பண்ணிட்டு இருக்க ஒரு ட்ரெடிஷன். அப்ப அவங்க அம்மா அழுதுகிட்டே அவங்க பையன் கிட்ட நாளைக்கு சாப்பாடு கரெக்ட் டைம் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹைஜிக்கு அதை கேட்கறதுக்கு கூட பொறுமை இல்ல. வேகமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக கிட்ட சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. ஆனா அவங்க மருமகளுக்கு ஹைஜி மாதிரி கல் மனசெல்லாம் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க மாமியாரை எப்படியாவது இந்த நரகத்துல இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஹைஜி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மீன் பிடிக்க போயிடுறாங்க. அப்ப அவங்க மருமக என்ன பண்றாங்கன்னா யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அங்க அடுக்கி வச்சிருந்த கல் எல்லாத்தையும் உடைச்சு அவங்க மாமியாரை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க.